அந்த 4 பசங்க வந்து ஒரு பையனை வந்து தாக்குன வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த பையனுக்கு எதுவுமே ஆகலை. அவன் பேர் வந்து சூரஜ் அப்படின்னு சொல்றாங்க. அவன் வந்து ஒரிசாலேருந்து வந்திருக்கானா. ஒரிசால வந்து வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை சண்டை போட்டுட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கான். இந்த மாதிரி வந்து சென்னையிலேருந்து திருத்தணி போகிற ட்ரெயினில் ஏறி இருக்கான். அப்போ தான் அந்த 4 பசங்க வந்து ஏறி இருக்காங்க. இந்த 4 பசங்க வண்டியில் ஏறிட்டு அதில் ஒரு பையன் இருந்துக்கிட்டு கழுத்தில் கத்தி வைக்கிற மாதிரி நாங்கள் வந்து ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டோமா, ரீல்ஸ் எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 4 பசங்களுமே வந்து இது புதுசாக பண்ணல. அவங்க ஐடியில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க இது மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க. வெப்பன்ஸை வச்சுக்கிட்டு ஒரு வயசானவங்க கழுத்துல கத்தி வைக்கிற மாதிரி இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து அவங்க போட்டிருக்காங்க. இது வந்து தற்செயல நடந்ததே கிடையாது. அந்த பசங்க இது வந்து ஒரு இதாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறதுக்காண்டே கத்தியை வச்சு ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இன்னைக்கு தான் வந்து மாட்டியிருக்காங்க. அதனால அந்த பையன்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க இந்த மாதிரி ரீல்ஸ் எடுக்கணும் அப்படின்ட்டு. அந்த பையன் முடியாதுன்னு சொன்னதுனால அவனை வலுக்கட்டாயமாக வெளியே கூட்டு போயிட்டு இந்த மாதிரி வந்து தாக்கியிருக்காங்க. அந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே வந்து அந்த பையனுக்கு எதாவது ஆயிடுச்சோ அப்படின்னு எல்லாருமே நினைச்சோம். ஆனால் அந்த பையன் வந்து சேஃபாக தான் இருக்கான். இப்போ இந்த பசங்களை தூக்கி ஜெயிலில் போட்டிருக்காங்க. இருந்தாலும் இந்த பசங்களுக்கு 17 வயசு தான் ஆகுது. ஒருத்தனுக்கு கூட 18 வயசு ஆகலையாம். இப்போ 1 வருஷம் கழிச்சு இந்த பசங்கள்லாம் வெளியே விட்டுருவாங்க. அவங்களுக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட்டு கண்டிப்பாக ஒரு வீடியோவாக எடுத்து கண்டிப்பாக வெளியிடணும். ஏன்னா அந்த பசங்க வந்து ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டுருக்காண்டி தானே வந்து இது மாதிரி பண்ணாங்க. அவங்கள அடித்து கண்டிப்பாக ஒரு வீடியோ வந்து வெளியிட்டா இதுக்கப்புறம் யாருமே வந்து இந்த மாதிரி வந்து வீடியோ எடுக்க பயப்படுவாங்க. ஆனால் வந்து அவங்களை அரெஸ்ட் பண்ணி தான் உள்ளே வச்சிருக்காங்க. எப்படியும் 17 வயசு தான் ஆகுது 4 பேருக்கும். எப்படியும் 1 வருஷம் கழிச்சு அவங்களை வெளியே விட்டுருவாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் இதே தான் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த மூஞ்சிகளை பார்த்தாலே தெரியுது அவங்க திருந்த மாட்டாங்க. ஜெயிலுக்குள்ளே போனாலும் ஜெயிலுக்குள்ளே உள்ள சின்ன சின்ன கேஸில் உள்ள வந்திருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களெல்லாம் போட்டு அடிக்கிறது துன்புறுத்துறதுன்னு ஜெயிலையும் இதே வேலையை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட்டு இனிமேல் இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறவங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கணும். ஆனால் அப்படி எதுவுமே பண்ணலை. அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பையன் வந்து இந்த மாதிரி எஸ்பி ஆஃபீஸில் போயிட்டு நான் வந்து பைக் வச்சு ஸ்டண்ட் பண்ண போகிறேன்னு சொல்லி ஒருத்தர் வீடியோ போட்டேன். எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதுவும் நேற்று தான் நடந்துச்சு. இது நடக்கும்போது இதுக்கு அடுத்த நாள் இதுவும் நடந்துச்சு. அந்த பையனையும் கூப்பிட்டு மணி கேட்குற மாதிரி ஒரு வீடியோ வந்து காவல்துறையே வந்து போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து தெரியாதனமான வீடியோ போட்டேன், எஸ்பி ஆஃபீஸில் போயிட்டு பைக் வச்சு நான் பண்ணுவேன்னு ஒரு வீடியோ போட்டேன், இந்த மாதிரி யாருமே போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து இது ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கிடையாது. இந்த மாதிரி நம்ம நிறைய வீடியோ சோசியல் மீடியாவில் பார்த்துருக்கோம். இந்த ரீல்ஸ் போகிறதுக்காண்டி என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி மணி கேட்குற மாதிரி வீடியோ நம்ம நிறையவே பார்த்துருக்கோம். அதனால் இந்த 2025 தான் கடைசி நாளில் இருக்கும். இந்த 2026 யாருமே இந்த மாதிரி வீடியோ வந்து இன்ஸ்டாகிராமில் போடாதீங்க.